என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்று இருக்கின்றார்கள். என் செல்லமே, அந்த விஷயம் என்னவென்பதனை நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அம்மா நான் அதை உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். என் தங்கமே, அதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்து உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களாலேயே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அந்த முக்கியமான விஷயமாகும். என் செல்லமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் உன்னை யாராலும் தொட முடியும் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே. சில சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னை சுற்றி மிக மிக பலமாக நடந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு சென்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் காப்பாற்றி நிற்கப் போகின்றோம் என்பதனை ஒரு நாளும் நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, உன் குலதெய்வம் உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருள்களை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும். அதோடு இந்த அம்மா நானும் கைகோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் தங்கமே, இன்று உனக்கு அதனால் என்ன ஆபத்து வரப்போகின்றது? உன்னையே நீ பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் சிலர் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்களே. என் தங்கமே, உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பார்த்து ஆசிகளையெல்லாம் கொடுத்துவிடும். அதனால் இப்பொழுது உன் குலதெய்வத்தோடு நானும் கைகோர்த்துதான் நிற்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களோ என்று நீ பல சமயங்களில் பயந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நீ நினைக்கலாம், நம் அம்மா நமக்கு எத்தனை வாக்குறுதிகளை தந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார்களாம். இருந்தாலும் நமக்கு இந்த சோதனைகள் எல்லாம் வருகின்றது. நமக்கு யாரேனும் எதையாவது செய்து விட்டார்களா? அதனால்தான் நம்முடைய குலதெய்வமும் நம் கருப்பண்ணசாமி தெய்வமும் வந்து இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கின்றார்களா என்று கூட நீ நினைக்கலாம். என் தங்கமே, நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். இனிமேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான். என் தங்கமே, நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது வேறு யார் உனக்கு தீமைகள் எல்லாம் செய்துவிட முடியும்? நாங்களே உன்னை காப்பதற்காகத்தானே மிகப்பெரிய அரணாக நிற்கின்றோம் என்று உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டோம் அல்லவா? இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். யாரை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். இப்பொழுது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கின்றோம். என் பிள்ளையே, உனக்கு மிகப்பெரிய ஆபத்து கூட நேரிடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட நேரிடலாம். எப்பொழுதும் இந்த தாயானவள் உனக்கு உன்னுடைய சோதனைகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்தும் உன்னை தற்காத்து நல்ல உடல்நலத்துடன் உன்னை பாதுகாத்து கொள்வேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியது. அதனால்தான் நாங்கள் உன்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீ மறந்துவிட வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு சோதனைகளையெல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. எதையும் காரணம் இல்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையும் தராது என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னுடைய பொறுமையை
சோதிப்பதற்காகவே உன் குலதெய்வமானது இவை எல்லாவற்றையும் உனக்கு செய்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ படும் அல்லல்களிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அம்மா நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த அம்மா உனக்கான சோதனைகளையும் உனக்கான பிரச்சனைகளையும் எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன்மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் தடுத்து நிறுத்திவிடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் அம்மா நான் உன்னை காத்திருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இது போன்ற மனிதர்களிடமிருந்து எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அம்மா உனக்கு அறிவுறுத்துகின்றேன். உன்னுடைய குலதெய்வமும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்லியது. என் குழந்தையிடம் மிகப்பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கின்றது. யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்பிவிடுகின்ற ஒரு குணம், மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத ஒரு குணம், யாரையும் எளிதாக நம்பும் ஒரு பண்பானது என் பிள்ளையினிடத்திலேயே இருக்கின்றது. அது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பங்களைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவர்களை எல்லாம் என் பிள்ளைகளிடத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமும் போராடி கொண்டிருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, உனக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். யார் யார் தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும். அல்லது அவர்களுடைய பழக்கத்தை விட்டு நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கி கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும். அது மட்டுமல்ல, நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியான வெற்றிகள் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னுடைய நட்பினை வளர்த்து கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும். என் குழந்தையே, இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்ததுதானே வாழ்க்கை. இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? துன்பம் வரும்பொழுதும் இன்பம் வரும்பொழுதும் அதனை நீ முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நான் உன்னை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் விரைவாகவே நான் மீட்டெடுப்பேன். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.